ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம்லாலா பிரதிஷ்டை விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம்லாலா பிரதிஷ்டையை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 6 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். தமிழகத்தில் ஒருங்கிணைந்த இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று வெளியிட்ட பின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது 1/1/2024 ரெஃபரன்ஸ் டேட் எடுத்துட்டு இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் 27/10/2023 to 9/12/2023 கிட்டத்தட்ட லிட்டில் மோர் தேன் ஆல்மோஸ்ட் 1.5 monthல நாங்கள் வாக்காளர் கிட்டிலேருந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 புதுசாக பேர் சேர்க்கறதுக்கு, பேர் நீக்கிறதுக்கு, அட்ரஸில் ஏதாவது மாற்றங்கள் எல்லாம் பண்ணணும், வேறு ஏதாவது மாற்றங்கள் எல்லாம் பண்ணணும், அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஃபார்ம் 6, 7, 8 மூலமாக அப்ளிகேஷன் நம்ம வாங்கியிருந்தோம். அதுபடி பேரை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வந்த அப்ளிகேஷன்ல 13.61 lakh புதுசா நாங்க சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி 6.02 lakh பேரு நாங்க டிலீட் பண்ணிருக்கிறோம். இந்த டிலீட் பண்றதுக்கு காரணம் அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அது ஒரு 3.71 lakhs. டெத் கேசஸ் 1.33 lakhs. டூப்ளிகேட் என்ட்ரிஸ் கிட்டத்தட்ட 97,000 இதெல்லாம் டிலீஷன் பண்ணிருக்கிறோம். அது தவிர கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், அட்ரஸ்ல வேற ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாக்கா போட்டோ நம்ம சரியா இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதுக்கு ஃபார்ம் 8 கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் 3.23 lakh வாக்காளர் பட்டியலில் நம்ம கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதில் புதுசாக சேர்த்திருக்கிற இந்த வாக்காளர்களுக்கு நம்ம கரெக்ஷன் பண்ண அந்த வாக்காளர்களோட அட்ரஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உத்தரவின்படி எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு எபிக் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நாங்கள் பிரிண்ட் பண்ணி அத்தனை பேருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம். யார் யார் நம்ம இப்போ ஃபார்ம் 6, 8 இதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா அது செக் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன் என்ன ப்ரொசீஜர் அதுக்கு இருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் படி நம்ம ஸ்டேட்டில் இன்னைக்கு நாளில் 6,18,90,348 அவ்வளோ நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற டேட்டில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் மேல் வாக்காளர்கள் ஆண்கள் 3.03 crore, பெண் வாக்காளர்கள் 3.14 crore, தேர்ட் ஜெண்டர் 8,294. இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பார்க்கும்போது சொல்லிங்கநல்லூர் அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற இந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சியில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, 6,60,419. அடுத்த ஹையஸ்ட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையம் அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி, அதில் 4.62 lakh எலெக்டர்ஸ். லோயஸ்ட் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் எந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சியில் லோயஸ்ட் நம்பர் எலெக்டர் வாக்காளர் இருக்கிறாங்க, கீழ்வெல்லூர் அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், அதில் 1,72,140 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. செகண்ட் லோயஸ்ட் பார்க்கும்போது சென்னை மாவட்டத்தில் இருக்கிற ஹார்பர் அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி 1,72,624. இந்த வாட்டி நம்ம வாக்காளர் பட்டியலில் 3,480 ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிற எலெக்டர்ஸ். அதில் இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் பீரியட்ல 71 வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊனமற்றவர்கள் அவங்களோட எண்ணிக்கை பார்க்கும்போது இருக்கிற வாக்காளர் பட்டியலில் 4,32,805. இதுக்கு மேலே கூட பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கும் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியலில் ஸ்பெசிஃபிக்காக அதை மார்க் பண்ணி வைப்போம். அவங்க எப்படி வருவாங்க, எப்படி ஓட் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு பண்ணி வச்சுருக்கிறோம். தட் இஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். நம்ம
ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் சொல்லுவோம். 18லேருந்து 19 வயசு அதில் இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது புதுசாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க 5,26,205. இந்த ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் இப்போ சிஓ வெப்சைட்ல அது போட்டிருக்கோம். வெரி ஈஸி டு அக்சஸ். வாக்காளர்கள் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எனி பர்சன், அது ஓப்பன் அக்சஸ் டு எவ்ரிபடி. நம்ம இந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில நம்ம இருக்கிறோமோ அது அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்ம பார்க்க முடியும். நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா அது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வெரி ஈஸி மெத்தட். சப்போஸ் நம்ம பேர் ஏதாவது ஒரு காரணத்துக்கு இல்லை, இன்னும் நம்ம கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னாக்க இன்னும் டைம் இருக்கு. இனிமேல் கண்டினியூஸ் அப்டேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். அதனால நம்ம வாக்காளர் பட்டியல் பார்த்துட்டு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இன்னும் இல்லை, அனைத்து இளைஞர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கும் சரி, வாக்குச்சாவடியில் நம்ம பேர் இருந்தது இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாக்க இன்னும் சான்ஸ் இருக்கிறது. இப்போ கண்டினியூஸ் அப்டேஷன் இன்னைக்கு நம்ம வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ண பிற்பாடு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால நம்ம பேரில் இன்னும் இன்க்ளூட் பண்ணணுமா, டிலீஷன் பண்ணணுமா, பேரில் வேறு ஏதோ மாற்றங்கள் எல்லாம் பண்ணணுமா, அட்ரஸில் மாற்றங்கள் எல்லாம் பண்ணணும்னாக்க இன்னும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஸோ அதை எப்படி பண்ணலாம், அது பண்ணுறதுக்கு நம்ம சம்மந்தப்பட்ட எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ ஆஃபீஸ் அவங்ககிட்ட நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆர் ஆன்லைன்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். www.voters.eci.gov.in. ஈஸியான மெத்தட் என்ன இருக்குனாக்க ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், அது கூகுள் பிளே ஸ்டோரில் நமக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கிறதா அதில் நம்ம டைரக்ட் ப்ரெஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த கண்டினியூஸ் அப்டேஷன் நம்ம 10 days பிஃபோர் த லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் த நாமினேஷன் வரைக்கும் இருக்கு. சிமிலர்லி நமக்கு ஆதார் லிங்கிங் பண்ணுறதுக்கு நம்ம மாநிலத்தில் 69.38% நம்ம ஆதார் லிங்கிங் வித் எபிக் கார்டு பண்ணியிருக்கிறோம். எந்த வாக்காளர் இதெல்லாம் பண்ணணும்னாக்க அந்த வெப்சைட்ல அந்த ஆப்ல ஃபார்ம் 6B இருக்கு. அந்த ஃபார்ம் 6B மூலமாக அப்ளை பண்ணி நம்ம ரெண்டுக்குமே லிங்க் பண்ணலாம். ஃபைனலி நம்ம ஒரு 1950 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. நம்ம கால் பண்ணி அனைத்து மாவட்டத்தில் இது இருக்கிறது. அங்கே நம்ம ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது இந்த வாக்காளர் பட்டியல் சம்மந்தமாக இல்லை எலெக்ஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் அங்கே நம்ம கேட்கலாம். அதுக்கும் நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் டைமில் இருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கலாம். சிஇஓ ஆஃபீஸில், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸில் கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் நம்பர் வச்சுருக்கோம் 1800-4252-1950. இந்த நம்பரும் எண்ட்ஸ் வித் 1950. அதுலேயும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்கலாம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் விமலா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்திலிருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் மோடி அரசு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. இதில் நாங்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டத்திலையும் விபத்து காப்பீட்டு திட்டத்தையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மத்திய அரசுக்கு மிகவும் நன்றி. என் பேர் பிரேம்லதா. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்து ஏலகிரி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். வங்கியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க காப்பீடு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. விபத்து தான் இருக்குது, ஆயுள் காப்பீடு திட்டம் பற்றி சொன்னாங்க. அதை இருக்கிற இந்த பஞ்சாயத்தில் பொதுமக்களுக்கும் பயனடைகிறோம். எல்லாருமே இதை கடைப்பிடிக்கிறோம். இந்த திட்டத்தை சொன்ன மத்திய அரசுக்கு மிக நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் புவனேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல மாங்காட்டுல இருந்து பேசுறேன். நான் ஆரி ஒர்க் பண்ணிருக்கோம். இதுக்கு பிஎம்சி சுவாதி திட்டத்துல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 10,000 லோன் கொடுத்தாங்க. அதை கரெக்டா நாங்க கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் 20,000 கொடுத்துருக்காங்க. அதையும் சரியான முறையில கட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப விழிப்புணர்வு ஒண்ணு கொடுத்தாங்க. அது நல்ல பயனுள்ள தகவலா இருந்தது. காசு நோய் பத்தி இது எல்லாமே நல்ல தெளிவா எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. நல்ல பயனுள்ள தகவல் புரிஞ்சது எங்களுக்கு. இந்த கடன் உதவி இது முடிச்சிட்டோம்னா மறுபடியும் 50,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.